இறைவனுடைய அருள் தற்செயலாக தான் வரும். அந்த தற்செயலுக்கு பின்னாடி இறைவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பும் கருணையும் உங்களை எவ்வளோ தூரம் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. உங்கள் எல்லா சுக துக்கத்துலேயும் அவரும் உங்களோடவே பயணிக்கிறாருன்னு எப்போ தெரியும்னா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். தற்செயலாக வரும், அதை ஒரு அதிர்ஷ்டம் லக்குன்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. அதை தாண்டி அவருடைய ஞானம் இருக்குது, அவருடைய அன்பு இருக்குது, அவருடைய கருணை இருக்குது. உங்களோட பரம மித்திரனாக கூடவே பயணம் பண்ணதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்ல இந்த மாதிரி தற்செயலாக நடக்கிற எல்லா விஷயங்களும், எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் புனித உறவில் ஜம்முன்னு வாழலாங்க. எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நமஸ்காரம். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திதி வருது. இந்த அக்ஷய திதி அற்புதமான ஒரு திருநாள். இந்த அக்ஷய திதிற்கான நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் குசேலனை வந்துச்சு. குசேலனுக்கு கொடுத்த செல்வங்கள் மிகப்பெரிய விசேஷமான ஒரு செய்தி இல்லையா? பகவானுடைய அந்த பரம மித்திரனா இருக்கிற அந்த பகவானுடைய கருணையும் அன்பையும் தன்னுடைய பக்தன் வழியா வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான நாள் அது. அது மிகவும் அழகான ஒரு நாள் அது. வறுமையில இருந்த அந்த குசேலனுக்கு பகவான் எல்லா விதமான செல்வங்களை மட்டும் இல்லாம தன்னையே கொடுத்து வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ இது ஒரு அற்புதமான நாள் அது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, அந்த பகவான் மேலே நமக்கு ஒரு பக்தி இருந்தால் அவர் எல்லையில்லாத அவருடைய செல்வங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பாருன்னு தெரிஞ்சது. சரிங்க, இந்த பகவான் மேலே ஒரு பக்தி வரணும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு வரும்னா, நம்ம சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வரும். நம்ம உண்மையை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வரும். இந்த சத்தியமும் உண்மையும் எங்கே தெரியுமா நம்ம அழகாக பயன்படுத்தி முதல்ல கற்றுக்கலாம்? நம்முடைய இல்லறத்தில் தான், நம்ம குடும்பத்தில் தான். நம்ம குடும்பங்களில் இருக்கிற உறவுகளில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, சத்தியமாக இருக்கிறோமா, சுயநலமாக இருக்கிறோமா, போலியாக இருக்கிறோமா, எப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்து நம்முடைய நிலையை உணர்ந்தா நம்ம உண்மைக்குள்ளே போகிற ஒரு பயணத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுடுவோம். என்னடா அவன் அக்ஷய திதி அன்னைக்கு இந்த கதை பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். பகவானை அடையணும்னா, இறைவனை அடையணும்னா, பகவானுடைய எல்லா செல்வங்களையும் அடையணும்னா அதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாதுங்க. ஒரே வழிதான் இருக்குது. நம்ம உண்மையும் சத்தியத்தையும் நோக்கி பயணம் பண்ணுறது தான். இந்த உண்மையும் சத்தியத்தையும் நோக்கி பயணம் பண்ணுறது ரொம்ப கடினமான வேலை கிடையாதுங்க. நம்ம உள்ளபடி பார்த்தா போதும். நம்ம உண்மையாக இல்லைன்றதை பார்த்தாலே போதும். நம்ம சுயநலமாக தான் இருக்கிறோன்றதை பார்த்தாலே போதும். பாருங்க, பகவான் நம்மளை அதை செய் இதை செய்ன்னு சொல்லலைங்க. பார்க்க தாங்க சொல்லியிருக்கிறார். பார்க்க தான் சொல்லியிருக்கார். நம்மளை கஷ்டப்பட சொல்லலை, பார்க்க சொல்லியிருக்கிறார். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பார்க்க கற்றுக்கோ, இவ்வளவுதான்.
இந்த பார்க்கறதுல தாங்க இவ்வளோ அற்புதங்கள் இருக்கு. ஸோ இந்த உறவுகள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உறவுகளால் நம்ம படுற நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க சில கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த கஷ்டங்கள் எல்லாமே உறவுகள் தான் காரணம் கிடையாது. இதுக்கு நம்முடைய ஊழ்வினைகள் காரணமாக இருக்கலாம். இந்த ஊழ்வினைகள் எல்லாமே, இந்த கர்ம வினைகள் எல்லாமே நம்ம இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? நம்மளையே நம்ம கவனிக்கிறது தாங்க ரொம்ப ஈஸியான வழி. ஸோ இந்த பக்தி வரணும்னா நம்ம திரும்பவும் தன்னைத்தானே கவனிக்கிற ஒரு பாதைக்கு வரணுன்றதுக்காக நான் இப்போ இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி, ரெண்டாவது, அக்ஷய திதியுடைய இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, எல்லா தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் போது அந்த பார்க்கடலிருந்து மகாலட்சுமி அமிர்த கலசத்தோடு தோன்றியதாக நம்முடைய புராணங்கள் சொல்லுது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அதே போல் அளவிட முடியாத செல்வங்கள் அதிலிருந்து தோன்றியதாக நம்ம படிச்சிருக்கிறோம். இந்திரன் இழந்த எல்லா செல்வத்தையும் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு அற்புதமான நாள் தாங்க அக்ஷய திதி. அதே போல் அந்த அக்ஷய திதியில் தான் அந்த கற்பக விருட்சகமாக இருக்கிற எல்லா அற்புதங்களும் நடந்த நாளுங்க. ஸோ காமதேனு கிடைச்ச நாளுங்க. இப்படி யுகங்கள் தோன்றிய நாளுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்ம அவ்வளோத்தையும் பேசின்னு இருக்க முடியாது. ஆனால் நம்ம அறிவுக்கு எட்டினது சில விஷயங்களை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த தேவர்கள் எல்லாம் செஞ்சு கடையும் போது உருவானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல தாங்க நாமும் நம்முடைய மனசை கவனித்து, நமக்குள்ளே இருக்கிற சுயநலங்களை கவனித்து, நமக்குள்ளே இருக்கிற மன காயங்களை கவனித்து, நமக்குள்ளே இருக்கிற கோபங்களை கவனித்து, பயத்தை கவனித்து, இந்த கோபத்தாலையும் பயத்தாலையும் நம்ம இழந்த உறவுகளை எல்லாம் கவனித்து, ஒரு தற்பாதுகாப்பின்மையால் அற்புதமான உறவுகளை எல்லாம் நம்ம இழந்துட்டுருப்போம். ஒரு முன்கோபத்தால் இழந்துட்டுருப்போம். இந்த மானம் மரியாதை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இல்லாத மானத்துக்கும் இல்லாத மரியாதை எதிர்பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை இழந்துருக்குறோங்க. அந்த உறவுகளில் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதால நமக்கு கோபம் அதிகமாக வருங்க. இந்த கோபத்தினால நம்ம இழந்தது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓட்டைகளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தான் தங்கம் வாங்கினாலும், எவ்வளோ தான் வெள்ளி வாங்கினாலும் இந்த ஓட்டையில் எல்லாமே போயிடுங்க. புரியுதுங்களா? இதனால் நகை கடைக்காரங்க தான் பணம் சம்பாதிப்பாங்களே தவிர நம்மக்கிட்ட நகை நிற்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. புரியுதுங்களா? இந்த ஓட்டையை அடைச்சிட்டு, இந்த உறவுகளில் இருக்கிற எல்லா விரிசல்லையும் நம்ம அடைச்சிட்டு, இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு, அதன் பிறகு நம்ம தங்கம் வாங்குகிறோமோ வெள்ளி வாங்குகிறோமோ இல்லைங்க. அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிட்டு 1 கிலோ உப்பு வாங்கி வச்சா கூட போதுங்க, நமக்கு செல்வம் கொட்டுங்க. ஆனால் நம்ம இந்த உறவுகளை சரி பண்ணிக்கணுன்ற நம்ம ஒரு முதல் படி எடுத்து வைக்கிற நாள் தாங்க இந்த அக்ஷய திதி. இந்த உறவுகள் எல்லாம் நல்லா இருந்தால், இந்த பரஸ்பர அன்பு இருந்தால், நம்ம விட்டு கொடுத்து போகிற ஒரு அன்பு இருந்தால், எல்லாத்தையும் பரந்த மனப்பான்மையோடு பார்க்குற ஒரு நல்ல குணம் இருந்தால், அந்த மகாலட்சுமி நம்ம கூட தானங்க இருப்பா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமா? அந்த மகாலட்சுமி நம்மளை விட்டு எங்கே போவா? அவள் இந்த மகாலட்சுமி வாழ்கிற இடம் தெரியுமா? எந்த குடும்பத்தில் அந்த ஒரு பரஸ்பர அன்பு இருக்கோ, அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கோ, ஒருவருக்கொருவர் தன்னைத்தானே புரிஞ்சிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிட்டு,
அந்த மாதிரி சில கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருக்கிற அந்த ஒரு குணத்துக்கு மகாலட்சுமி தன்னுடைய எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்துருவாங்க. பாருங்க, பொறுமை தாங்க ரொம்ப அழகு. மகாலட்சுமிக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது தான். அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஞானம் தேவைங்க. அதுக்கு கொஞ்சம் புரிதலோட அந்த பகவான்கிட்ட ஞானம் கேட்டு அந்த ஞானத்தோட பொறுமையாக இருங்க. அப்போது மகாலட்சுமியுடைய எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேருங்க. பொறுமை ரொம்ப முக்கியங்க, நிதானம் ரொம்ப முக்கியங்க, நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. இது எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பகவானுடைய பரம ஞானம் ரொம்ப முக்கியங்க. அந்த பரம ஞானம் தாங்க அக்ஷய திதி அன்னைக்கு உங்களுக்கு மகாலட்சுமி வரதீட்சையாக கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த பரம ஞானம் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருளால் உங்களுக்கு வரதீட்சையாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 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 சிறப்பான நாளில் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் இதயத்தில் இருக்கிற நியாயமான கோரிக்கைகள், நியாயமான விருப்பங்களை, அது என்ன சொல்கிறது, உங்கள் பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ரொம்ப தவிச்சுன்னு இருக்கீங்க, அது ரொம்ப வேதனையாக இருக்குது, வயசு ஓடிண்டே இருக்கு அப்படின்ற உங்களால் அந்த எண்ணங்கள் உங்களை பாதிச்சுட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தோடு வாங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். அதேமாரி புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக வாங்க. அதேமாரி தொழிலுக்காக வாங்க. லைஃப்பில் ரொம்ப அழகாக நம்ம செட்டில் ஆகணுன்ற ஒரு ஆசையோடு வாங்க, தப்பில்லை. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு வாங்க, தவறில்லை. இந்த மாதிரி ஒரு நியாயமான ஆசையோடு வாங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்ன வேணால் கேட்டாலும் மகாலட்சுமி அன்னைக்கு நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உறவுகள் மேலே கவனம் செலுத்தலைன்னா நமக்கு என்ன கொடுத்தாலும் நிற்காதுங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு தாங்க நீங்கள் வரணும். தயவுசெய்து அந்த ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு சில கஷ்டம் கொடுத்துருக்கலாம், அது கூட உங்கள் ஊழ்வனுடைய விளைவாக தான் வந்திருக்குமே தவிர கண்டிப்பாக தாய் தந்தை அதை கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. நம்முடைய வினைப்பயலால் சிலது நடந்திருக்கலாம். அவங்க மேலே நீங்கள் ரொம்பவும் நீங்களும் காயப்படாதீங்க, அவங்களையும் காயப்படுத்திடாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஐஸ்வர்யம் வர்றதுக்கு பெரிய தடையாக இருக்குங்க. நமக்கு ஞானம் பிறக்கிறதுக்கும் பெரிய தடையாக இருக்குங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. இதில் போராட்டத்திலே நம்ம வாழ்க்கை வீணாக்க வேண்டாங்க. இந்த வாழ்க்கை நம்ம ரொம்ப அழகாக மாற்றிக்கலாங்க. அதுக்கு இந்த உறவுகளை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையும் ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திதிக்கு வர ஆசைப்படுற எல்லாருமே உங்களால் ஆன ஒரு சின்ன சின்ன சேவைகளை பண்ணுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க இல்லையா? எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லா உயிரும் சந்தோஷமாக வச்சுருக்கணுங்க. அதை நீங்கள் வார்த்தையால் வச்சுருக்கலாம், செயலால் வச்சுருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பசி யாத்திரை வேலையால் வச்சுருக்கலாம், ஒரு எறும்புக்கு உணவு கொடுக்குற வழியாக நீங்கள் அதை செய்யலாம், ஒரு தெருவில் போகிற நாய்க்கு உணவு கொடுக்குறது வழியாக நீங்கள் செய்யலாம், பசுமாட்டுக்கு நீங்கள் ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது வழியாக நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. பறவைகளுக்கெல்லாம் இது வெயில் காலம், பறவைகளுக்கு ஒரு சிறுதானியங்களை வைங்க, அப்புறம் அதுக்கு தண்ணி வைங்க, காகத்துக்கு தயிர் சாதம் கொடுங்க, காகத்துக்கு இனிப்பு கலந்த பூந்தி எல்லாம் கொடுங்க. உங்களால் என்னென்ன உங்கள் மனசுக்கு தோணுதோ இயல்பாக அதையெல்லாம் செய்யுங்க. யாராவது வறுமையில் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, அது அவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு. அதுபோல் உங்களுக்கு இயல்பாக என்னென்ன தோணுதோ சேவை பண்ணணுன்ட்டு அதையெல்லாம் செய்யுங்க. இந்த செய்தி உங்கள் காதில் கிடைச்சதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் உறவுகள் மேலே பழி போடாமல் தன்னைத்தானே கவனித்து தான் பக்கம் எங்கே அந்த குறைகள் இருக்குதுன்னு பார்த்து அதை திருத்திக்கிற அந்த மனநிலையில் நீங்கள் இந்த அக்ஷய திதிக்கு வாங்க. அப்போது உங்களுக்கு தடைப்பட்டிருந்த எல்லா காரியங்களும்
வெகு சீக்கிரமாக டக்கு 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 நடந்துருங்க. 100க்கு 100 சத்தியமாக நடக்குங்க. நீங்கள் நம்பி வாங்க. இந்த அக்ஷய திதி ஒரு அற்புதமான ஒரு திருநாள். இந்த திருநாளில் யுகங்கள் எல்லாம் தோன்றிய நாள்னு சொல்கிறாங்க. அதே போல் நாமும் இந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த நாளிலிருந்து எல்லாரும் சேர்ந்து செய்வோங்க. நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தாங்க இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த செய்தி கிடைச்ச உடனே எல்லாரும் உங்கள் உறவுக்காரங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரையும் சொல்லி எல்லாரையுமே அழைச்சி வாங்க. இந்த மகாலட்சுமி வரதீட்சைக்கு எல்லாரும் வரும்பொழுது எல்லாருக்கும் அவங்கள இந்த இந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் தயவுசெய்து. ஏன்னா இந்த உறவுகளை சரி பண்ணிக்கணுன்ற ஒரு முதல் படி எடுத்து வைக்கணுன்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க வரணும். ஸோ அதே போல் எல்லா உயிரும் இன்பமாக இருக்க ஆசைப்படுறதுனால நம்ம எந்த உயிருக்கும் துன்பம் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திதி இந்த செய்தி உங்களுக்கு காதில் கிடைச்சதுலேருந்து நீங்கள் மாமிசம் சாப்பிடாமல், புரியுதுங்களா, இந்த தீட்சை வாங்கினதுலேருந்து ஒரு 21 நாள் வரைக்கும் நீங்கள் மாமிசம் சாப்பிடாமல் தன்னை பற்றின அந்த விசாரணை, தன்னை உணரும் அந்த பயணத்திலேயே இருங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமாயிடுங்க, ரொம்ப உற்சாகமாயிடும். நீங்கள் ஒரு சலிப்பாக வேலைக்கு போகிறது, சலிப்பாக மனைவியை பார்க்குறது, சலிப்பாக கணவனை பார்க்குறது, என்னடா இது வாழ்க்கையே போராக இருக்குன்னு பார்க்குறது, எல்லாமே பார்த்ததையே பார்க்குறமே, கேட்டதையே கேட்குறமே, ஒரே சலிப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. இந்த சலிப்பு, இந்த கஷ்டம் எல்லாம் பகவானுடைய அந்த அருளால், அவருடைய கருணையால், எப்படி பகவான் கிருஷ்ணர் எப்படி குசேலனுக்கு செல்வத்தை கொடுத்தாரோ, அன்பு கொடுத்தாரோ, அதே போல் நமக்கும் அந்த கருணாமூர்த்தி நமக்கு மகாலட்சுமி சமேத நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே ஞானம் என்ற ஒரு செல்வத்தை கொடுப்பாங்க. ஆமாங்க, இந்த ஞானம் இருந்தால் தாங்க ஓட்ட விழாது. ஏன்னா ஓட்டப்பானையில் என்ன போட்டாலும் போயிடும் இல்லையா, அது நிற்காது இல்லையா. ஏன்னா ஞானம் இல்லைன்னா அறியாமை தாங்க இருக்கும். இந்த அறியாமை எப்போ தோன்றியதுன்னு கேள்வி கேட்காதீங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த உயிர் தோன்றிய போதே தோன்றிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காலகாலமாக பார்க்குறோம் இந்த அறியாமையை. அதனால் இந்த அறியாமை எப்படி தோன்றுச்சு என்ற அந்த விவரத்துக்குள்ளே எல்லாம் போக வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுது, அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம். இந்த அறியாமை தான் வேறுபடுத்தி பார்க்குது, நிறங்களை வேறுபடுத்தி பார்க்குது, எல்லாத்தையும் வேறுபடுத்தி பார்க்குது. ஜாதி, மதம், மொழி, இனம், இது எல்லாத்தையும் வேறுபடுத்தி பார்க்குது தெரியுங்களா. அறியாமை தாங்க இந்த வேறுபடுத்தி பார்க்குது. இந்த அறியாமை போகணும், ஞானம் மலரணும். அது மட்டும் இல்லைங்க, ஞானம் நம்ம இல்லற வாழ்க்கைக்கும் ரொம்ப தேவைங்க ஞானம். இல்லற வாழ்க்கையை ஞானம் இல்லாமல் கடக்க முடியாதுங்க. ஞானம் இருந்தால் தான் தெய்வீகமான விழிப்பு இருக்குங்க. தெய்வீகமான விழிப்பு இருந்தால் தாங்க, அந்த தெய்வீகமான விழிப்பு இருக்கிற மனிதனுக்கு தாங்க கருணையும் அன்பும் பொறுமையும் மலர்ந்து இருக்குங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரிங்க. ஒரு பக்கம் தெய்வீகமான விழிப்பு இருந்தால் இன்னொரு பக்கம் அன்பு இருக்கும், கருணை இருக்கும், ஞானம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் என்ன வேண்டினாலும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு உடனே கொடுத்துருங்க. சொல்லுவாங்க, நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேளுங்க எல்லாம் கிடைக்கும். நம்மளும் நிறைய முறை கேட்டிருப்போம், எதுவும் கிடைக்கல. காரணம் தெரியுங்களா, தெய்வீகமான விழிப்புலேருந்து நீங்கள் கேட்கும்போது தாங்க எல்லாமே நடக்கும். இந்த தெய்வீகமான விழிப்பு அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்பீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் உங்கள் சிந்தனைக்குள்ளேயும் வருங்க. அதாங்க விழிப்பினுடைய அற்புதங்க. அந்த விழிப்பு நிலை இந்த மகாலட்சுமி வரதீட்சையில் உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை சம்பூர்ணமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லா உறவுகளோடு வாங்க, நண்பர்களோடு வாங்க. நான் ஏன் எல்லா உறவுகளோடு நண்பர்களோடு சொல்கிறேன்னா, இதுவும் பெரிய புண்ணியங்க. எப்போவுமே
என் பெற்ற இன்பம் பெருக வையகம் தாங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. அதே போல் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, உறவுகளில் இருக்கிற பிரச்சனையை அடுத்தவங்க மேலே பழி போடாதீங்க. தீதும் நன்றும் பிறர்த்தாரா வாரா. நல்லதோ கெட்டதோ அது நம்ம கிட்ட தாங்க வரும். நம்முடைய ஊழ்வினை பயன், நம்முடைய கர்மா, நம்முடைய சம்ஸ்காராஸ், நம்முடைய வாசனாஸ், இதிலிருந்து தாங்க நம்ம வாழ்க்கை பிறக்குது. இது நம்ம கருவுக்குள்ளேயே உருவாயிடுதுங்க. ஸோ இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுக்கு இந்த தெய்வீகமான விழிப்பு ஏற்படும் போது தான் நம்ம இதிலிருந்து தப்பிக்கவே முடியுங்க. அந்த தெய்வீகமான விழிப்புடைய நிலை தாங்க மகாலட்சுமி. எல்லாரும் இந்த மகாலட்சுமி வரதீட்சை வாங்க. நீங்கள் கேட்குற வரங்களும் கிடைக்கும். அதையும் தாண்டி பகவானுடைய பரிபூரணமான அந்த தெய்வீக விழிப்பும் அறிவும் ஞானமும் உங்களுக்குள்ள கொட்டி அனுப்புவாருங்க அந்த இறைவன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்க. இறைவன் இல்லையா, தனிப்பெரும் கருணைங்க, பரம கருணைங்க. நம்ம கொஞ்சம் உண்மைக்குள்ளே போக ஆசைப்பட்டுட்டா, சத்தியத்துக்குள்ளே போக ஆசைப்பட்டுட்டா, ஸோ நம்ம அடுத்தவங்க மேலே பழி போடுறதை நிறுத்திட்டு தான் பக்கம் இருக்கிற தவறை திருத்திக்கிற அந்த கவனிக்கிற, நீங்கள் திருத்திக்கிறது கூட ரெண்டாவது தாங்க, கவனிக்கிற பகவான் ஆசைப்படுறது என்னங்க, பாருன்னு சொல்கிறார், பார்த்தா போதும்னு சொல்கிறார். பார்க்குறது என்னங்க நமக்கு கஷ்டமாக இருக்குது. பார்க்குறதுக்காக ஏங்க நம்ம நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றோம். தன்னைத்தானே கவனிக்கிறதுக்காக நம்ம ஏங்க வாழ மாட்டேன்றோம். இந்த தேகம் அற்புதமானதுங்க. இந்த 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 தேகத்தை இயக்குற இந்த ஆன்மா அற்புதமானதுங்க. இதையெல்லாம் உணர்ந்தால் பேரானந்தம் கிடைக்குங்க. அதுக்கு இந்த பார்க்குற பழக்கத்தை நம்ம வழக்கமாக மாற்றிக்கணுங்க. தயவு செய்து வாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் இருக்குது பாருங்கள், அந்த ஒழுக்கம் இருக்குது பாருங்கள். அந்த பார்க்கறது தாங்க ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் தாங்க இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ங்க. சத்தியமாக இது தாங்க மிகப்பெரிய ஆயுதம். மீதி ஆயுதத்தை கொண்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே தன்னைத்தானே கவனித்து இந்த சுய ஒழுக்கத்துக்குள்ளே போகிற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை மாற்ற மிகப்பெரிய கருவிங்க. நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, நம்ம பிறந்துட்டோம் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா நம்ம முதல்ல செய்யணும்? தன்னைத்தானே உணர்றதாங்க முதல்ல செய்யணும். இந்த தன்னைத்தானே உணரும் போது ஏற்படுற இந்த விழிப்பு நிலை தாங்க நமக்கு முக்கியமானது. அந்த விழிப்பு நிலையில் வாழ்கிற ஒழுக்கம் தாங்க நமக்கு உயிரை விட பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒழுக்கம் உயிரை விட பெருசுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர் பெருமான். அப்போ ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த ஒழுக்கம் தான், அந்த விழிப்பு நிலையில் தாங்க அந்த ஒழுக்கம் வரும். அதனால் ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியங்க. அதனால் தெய்வீகமான விழிப்பும் ஒழுக்கமும் நமக்குள்ள மலர இந்த அக்ஷய திதியை நம்ம சிறப்பாக பயன்படுத்திப்போம். இந்த செய்தி கேட்டதிலிருந்து உங்களால் ஆன ஒரு சேவையை மனித குலத்துக்கு பண்ணுங்க. எல்லா உயிர்களுக்கும் பண்ணுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம்ங்க. ஸோ அதனால் உங்களால் ஆன சேவையை பண்ணுங்க. அந்த மனநிலையிலே வாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இது பாருங்கள், நம்ம ஒரு இயலாத நிலையில் தாங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த இயலாத நிலையை ஒத்துக்கங்க. புரியுதுங்களா? போராட வேண்டாம். என்னால் முடியலன்றதில் நில்லுங்க, தவறே கிடையாது. ஏன்னா இங்கே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. புரியுதா? ஸோ நம்ம மனசு ஒன்று கடந்த காலம் எதிர்காலத்தில் இருக்கிறதுனால அதுவே கற்பனை பண்ணி நம்மளை போராட வச்சிடும், தேட வச்சிடும், ஓட வச்சிருங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இயலாத நிலைக்கு வாங்க. ஆமாம், இது என் கையில் இல்லை, இது எல்லாம் பகவானுடைய கருணையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவோடு வாங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை உண்மையாக ஒத்துக்கங்க. இங்கே தெரியும் ஏதோ கொஞ்சம் அறிவுக்கு தெரிஞ்சதை வச்சு போராடின்னு இருக்க வேண்டாம். தெரியாதுன்னு வருவோம், நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம். அதான் சொல்லுவாங்கள்ல, அவை பிராட்டி சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதாங்க சத்தியம். நமக்கு தெரியாதுன்ற மனநிலையில் வருவோம். இந்த தெரியாது, இந்த இயலாத நிலை, இந்த இயலாத நிலையிலையும் இந்த தெரியாததுலையும் நம்ம இந்த வாழ்க்கையை பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு நொடியுங்க பகவானுடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூடவே இருக்குங்க.
அப்போ என்னதுமா நடக்கும்? ஒவ்வொரு நொடியும் அற்புதம் நடக்குங்க. அந்த அற்புதத்தை எப்படி தான் இருக்கும்? அந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவருடைய அன்பு தெரியும், அவருடைய ஞானம் தெரியும், அவருடைய புத்தி தெரியும். அப்பாப்பா, அவர் எவ்வளோ பரம மித்திரனாக இருக்கிறது தெரியும். எப்படி பகவான் கிருஷ்ணர் எப்படி குசேலனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரோ அதே நிலை தாங்க இந்த தன்னைத்தானே உணர நிலை. அதே நிலையில தாங்க நம்மளும் இருக்கணும். இந்த மனநிலையோடு நீங்கள் மகாலட்சுமி வரதட்சிக்கு வாங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஆனந்தமாக செல்லுங்க. நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி போற்றி.